தற்போதைய செய்தி. நெல்லையில் 16 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று மாலை பள்ளிக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது வழி மறித்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாகேஷ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நெல்லையில் 16 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று மாலை பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வழி மறித்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் திருமலைக்குமாரிடம் கேட்டறியலாம். வணக்கம் திருமலைக்குமார். தாவேக ஆட்சியில நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது குற்ற சம்பவங்கள்லாம். நெல்லையில 16 வயது பள்ளி சிறுமிக்கு தற்பொழுது பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது தற்போது பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாநகர பகுதியில் தொடர்ச்சியாக, அதாவது டவுன் பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ச்சியாக இந்த பாலியல் தொந்தரவு அதிகரித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரம் கூட இதே போன்று போக்சோ வழக்கில் 20 கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம்னா நெல்லை பேட்டையைச் சேர்ந்த ஒரு 16 வயது சிறுமி அங்கு அருகில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வருகிறார். நேற்று பள்ளி முடிந்து மாலையில் அவர் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற போது அதே பகுதியைச் சேர்ந்த நாகேஷ் என்பவர் அவரை வழிமறித்து பாலியல் சென்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அவரது பெற்றோர் மற்றும் உறவினரிடம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இது தொடர்பாக டவுன் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. இதனை அடுத்து இதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி இந்த வழக்கில் தொடர்புடைய, அதாவது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நாகேஷ் என்பவர் கைது செய்திருக்காங்க. தற்போது அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் சீண்டல் நடந்து வருவது பொதுமக்களிடத்தில் ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.